சாரதிவேலின் யுனிவர்ஸ் சேனலுக்கு வரவேற்கிறோம். மனிதனுக்கு அடுத்து புத்திசாலித்தனமான உயிரினம் எதுவென்றால் அது டோல்பின் தான். இன்று அந்த பற்றித்தான் நாம் பார்க்கப் போகிறோம். டோல்பின் நீரில் வாழும் ஒரு பாலூட்டி சிற்றினம் ஆகும். இது திமிங்கலம் மற்றும் கடற்பன்றி ஆகியவற்றுடன் நெருங்கிய உறவுமுறை கொண்டது. டோல்பின் என்றால் கடலில் வாழும் டோல்பின் அல்ல. களில் பல இனங்கள் இருந்தாலும் அவற்றில் ஒரு சில இனங்கள் மட்டுமே ஆற்று நீரில், அதாவது நன்னீரில் வாழ்கின்றன. உலகம் முழுவதும் இவை காணப்படுகின்றன. சுமார் 40 வகையான டோல்பின் சிற்றினங்கள் 17 வகையான பேரினங்களாக வகைப்படுத்தப்பட்டுள்ளது. நீண்ட மூக்கு டோல்பின், மூக்கு டோல்பின். பசிபிக் பாட்டில் மூக்கு டோல்பின், பசிபிக் திமில் டோல்பின், வெள்ளை டோல்பின், கூரிய பற்களுடைய டோல்பின், வெள்ளைப்பக்க டோல்பின், அமேசன் ரிவர் டோல்பின், கங்கை நதி டோல்பின், சிந்து நதி டோல்பின் போன்றவை சில இனங்களாகும். கள் 1.2 மீட்டரில் இருந்து 9.5 மீட்டர் வரை உடல் நீளமும் 40 கிலோகிராம் முதல் 10 டன் வரை எடையும் கொண்டவை. பொதுவாக இவை 15 முதல் 20 ஆண்டுகள் வரை உயிர் வாழ்கின்றன. பாட்டில் மூக்கு டோல்பின் 40 ஆண்டுகள் வரை வாழும் மற்றும் 40 ஆண்டுகள் என்பது வாழும் சூழ்நிலையை பொறுத்து மாறுபடும். இவை தண்ணீரில் சுமார் 30 கிலோமீட்டர் வேகத்தில் நீந்தக்கூடியது. அதனைவிட சில நேரங்களில் வேகமாக செல்லுமாம். கள் 1000 அடி வரையான ஆழத்திற்கு நீந்தக்கூடிய திறனை பெற்றுள்ளது. ஒவ்வொரு மனிதர்களுக்கும் கைரேகை இருப்பது போல் ஒவ்வொருக்கும் தனித்துவமான சீட்டி ஒலியை எழுப்புகின்றன. ஒவ்வொரு டோல்பின் ஒலியும் தனித்தன்மை வாய்ந்தவை. கள் வேட்டைக்கு செல்லவும் மற்றும் பிற களை தொடர்பு கொள்ளவும் ஒலி எழுப்புகிறது. ஒலியை மிகவும் வித்தியாசமாக பயன்படுத்துகின்றன. கள் பலவிதமான மீன், ஸ்க்விட், இறால், ஜெல்லி மீன் மற்றும் ஆக்டோபஸ்கள் போன்றவற்றை உட்கொள்கின்றன. டோல்பின் அடிக்கடி தண்ணீரில் குதித்து விளையாடும். கள் வேகமாக நீச்சல் அடிக்கும் வண்ணம் நெறிப்படுத்தப்பட்ட நீள் வடிவ உடலை கொண்டிருக்கின்றன. வால் பிரிவில் உள்ள பெக்டோரல் துடுப்புகள் திசை கட்டுப்பாடு திறனையும் வால் துடுப்பு முற்செலுத்தும் திறனையும் கொண்டிருக்கும். டோல்பின் தங்கள் தலைக்கு மேல் உள்ள ஒரு உறிஞ்சும் துளை மூலம் மூச்சு விடுகின்றன. அதன் மூக்கு கூர்மையாய் விளிம்பில் சுழியுடையதாக காணப்படுகிறது. பெரும்பாலான கள் நீரின் அடியில் மற்றும் வெளியே என இருபகுதியிலும் நல்ல கண்பார்வை கொண்டவை. இவற்றால் மனிதனை விட 10 மடங்கு அல்லது அதற்கு மேற்பட்ட அதிர்வெண்களை கேட்க முடியும். கள் எக்கோலோகேஷன் எனப்படும் தனித்துவமான உணர்ச்சித் திறனை கொண்டுள்ளன. அவை அதிக அதிர்வெண் கொண்ட ஒலிகளை வெளியிடுகின்றன, மேலும் அவை எதிரொலியை கேட்பதன் மூலம் பொருளின் தூரம், வடிவம் மற்றும் அளவை தீர்மானிக்க முடியும். இந்த திறன் வழிசெலுத்துதல், வேட்டையாடுதல் மற்றும் கடலின் இருண்ட ஆழத்தில் வேட்டையாடுபவர்களை தவிர்ப்பதற்கு இன்றியமையாதது. இது தூங்கும் பொழுது மூளையின் ஒரு பகுதியை மட்டுமே தூங்க அனுமதிக்கும். வலது மூளை உறங்கினால் இடது கண் திறந்திருக்கும். இது போன்றுதான் கண்களை மாற்றி மாற்றி தூங்க வைக்குமாம். அதன் கூட்டத்தில் ஒரு டோல்பின் காயமுற்றாலோ சுகவீனமுற்றாலோ அதனை நன்றாக பார்த்துக் கொள்வதோடு உதவிகளையும் செய்யுமாம். ஒருக்கு விபத்து என்றால் மொத்தமாக அனைத்து களும் சேர்ந்து அந்தனை காப்பாற்றுமாம். மனிதர்களை விட இரக்க குணம் அதிகம் இருக்குமாம். டோல்பின் அறிவு கூர்மை வாய்ந்த விலங்குகளில் ஒன்றாகும். இவை மனிதர்களுடன் நன்கு பழகுகின்றன. அதேபோல் மனிதனைப் போல் களுக்கு நடிக்கவும் தெரியுமாம். இந்தியாவின் தேசிய நீர்விலங்கு கங்கை நதி டால்பின் ஆகும். சாரதிவேல் யுனிவர்ஸ் சேனலை பார்த்ததற்கு நன்றி. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம் கூறுவது உங்கள் சாரதிவேல்.